ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃப்ரைடே நைட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணியிருப்பேன். ஃப்ரைடே நைட்டு பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி இல்லையா, சனிக்கிழமை. அன்றைக்காக சாம்பார் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போவே ஒரு கிழை மட்டும் வாங்கிட்டு வந்தேன், நம்ம வீட்டில் நட்டு வச்சா வரும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா, கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு இந்த பூர்ணம்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஒன்று வேர்க்கடலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் எள்ளு. இது எல்லாத்தையும் நைட்டே வறுத்து ஆற வச்சு வெல்லம் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது சாட்டர்டே மார்னிங் எங்கள் வீட்டுக்கு இந்த விநாயகரை தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம். இந்த டைம் தான் எவ்வளோ பெருசாக வாங்கினது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் வாங்கியிருந்தோம். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே பிள்ளையாருக்கு வயிற்றுல பித்தளை காயின் 5 ரூபா வைப்பாங்க, அதையும் வச்சுட்டு நான் வெள்ளிக்கிழமையே பொட்டு எல்லாம் வச்சுட்டேன். பூ மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எனக்கு கோலம் போடணும் போல் இருந்துச்சு. சரி, கோலம் போட்டுட்டு நில வாசப்படிக்கு நேற்று நைட்டு போட்டு வைக்க மறந்துட்டேன். அது கொஞ்சம் ஸ்டூலில் ஏறி ஹைட்டில் வைக்கணுன்றதால நைட் டைமில் வேணான்னு விட்டுட்டேன். காலையில் தான் ஏஞ்சி பொட்டு வச்சேன். மாயிலை தோரணமும் காலையில் தான் கட்டினேன். அருகம்புல் நைட்டு கட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி, காலையில் கட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை எனக்கு தேவையான அளவுக்கு சைஸ் பார்த்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்ருந்தேன். விநாயகருக்கு அருகம்புல் ரொம்பவே உகந்ததுங்க. நம்ம என்ன பூ வைக்கிறோமோ இல்லையோ, அருகம்புல் வச்சுட்டு கிடைச்சா எருக்கம்பூ வைக்கலாம். இது 2 தான் அவருக்கு பிடிக்கும். ரொம்ப எளிமையான வழிபாடுன்னா அது நம்ம விநாயகர்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அன்போடு படைச்சோன்னா விநாயகருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் பாருங்கள், நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் எருக்கம்பூ அருகம்புல் மாலையோடு சிம்பிளாக முடிஞ்சிடும். வாங்கும்போது அழகாக இருக்குதேன்னு வாங்கிட்டேன். பட் எனக்கு இதில் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுனே தெரியல. கட்டுறதுக்கும் எனக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. கட்டும்போது கீழே வலிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் பொறுமையாக வச்சு, பிள்ளையாரப்பா நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு பொறுமையாக கட்டிட்டேன். என்னென்னா, பேக் சைடில் அந்த பெருசாக இருக்குல்ல அழகாக, அதில் அப்படியே மொத்தமாக இருந்ததுனால நூல் அதில் நிற்கவே இல்லை, கீழே வலிக்கிட்டே வந்துருந்துச்சு. கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கட்டினேன். ஒரு சில டைம் பயமாயிடுச்சு, நம்ம இழுத்து கட்டும்போது எதனா உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு லைட்டாக. சரின்னு சாமியை மனசில் நினச்சிக்கிட்டே கட்டிட்டேன். எருக்கம்பூ நைட்டே கட்டிட்டேன்ல, அருகம்புல் மட்டும் தான் பெண்டிங் இருந்துச்சு. எருக்கம்பூ வீட்டில் இருக்க சின்ன சின்ன சிலைக்கும் அதுக்கேற்ற மாதிரி 5 முட்டை எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பெரிய விநாயகருக்கே போட்டுவிட்டேன். இந்த விநாயகரை டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டில் இருக்க விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு சில வீடியோ தான் நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன், ஃபுல்லாக எடுக்கல. ஏன்னா எனக்கு சாமி கும்பிடும்போது வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் வராது. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக எடுத்தது தான். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு இது வெள்ளி விநாயகர். லாஸ்ட் டைம் வெட்டிங் டே அப்போ ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணினது. இது ஆல்ரெடி அத்தை வச்சுருக்காரு. இது எனக்கு மேரேஜுக்கு அப்போ கொடுத்த விநாயகர். அதனால் இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஃப்ரைடேயில் பால் அபிஷேகம் நான் கம்பல்சரி பண்ணுவேன். இன்றைக்கி விநாயகருக்கு உகந்த நாள் இல்லை, அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பால், தயிர், சந்தனம் இது எல்லாத்தையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. குக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு தான் நான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணினேன். நானும் அத்தையும் சேர்ந்து குக்கிங் ஒர்க் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில வேலை தான் இருந்துச்சு, அதை அவங்க பார்த்துட்ருந்தாங்க. அதுக்குள்ளே நான் பூஜை ரூம் ரெடி பண்ண வந்துட்டேன். அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 108 விநாயகர் போற்றி சொல்லி அருகம்புல் அர்ச்சனையும் நான் பண்ணிட்டேன். இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்தாவே நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப வேலை இருக்க மாதிரியே இருக்குது. ஒரு சில டைம் எல்லாம் நான் பிளான் பண்ணேன்னா முன்னாலே ஒரு பாதி வேலை முடிச்சிட்டேன்னா அடுத்த நாள் ஈஸியாக இருக்கும். முன்னாள் என்ன பண்ணினேன்னா, வீடு துடைச்சிட்டு வெள்ளிக்கிழமைக்கு பூஜை பாத்திரம் கழுவோம்ல, அதோடு விட்டுட்டேன். அதுக்குன்னு ஸ்பெஷலாக விநாயகர் சதுர்த்தின்னு தனியாக நான் எதுவுமே கழுவல. இது நைட்டே வாங்கிட்டு வந்த செட்டு. இதில் என்னன்னு தெரியல, மாதுளம்பழம் மட்டும் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடுச்சு. பேரிக்காவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை எப்படி நான் பார்த்து தான் வாங்கினேன், ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியல. சரின்னு விட்டுட்டேன். இது 3 காயில் 1 கலாக்காய், இன்னொன்று என்னன்னு தெரியல. அதுக்கு அடுத்து இருக்க ஒரு மாதிரி வரி வரியாக இருக்குது அந்த காய், அதோட பேரும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வடை பாயாசம், உளுத்தம்பருப்பு வடை செய்யலை, கடலைப்பருப்பு வடை மட்டும்தான் செஞ்சுருந்தோம். கொழுக்கட்டை 2 டைப் செஞ்சுட்டு கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. சமைக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் என்னென்ன செஞ்சேன்றதை மட்டும் சொல்லிட்டேன்.
பொரி அவல் எல்லாம் வச்சு படைச்சாச்சு. வீடே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய வீடு படைச்சி முடிச்சுட்டு எல்லாம் ஃபேமிலியோடு கும்பலாக உட்காந்து சாப்பிட்டோம். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோரும் வீட்டில் அப்போ தான் இருப்பாங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.